விவோஸ் நாளைக்கான மித்ரா லக்ஷ்மி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம லக்ஷ்மியை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைனைட் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அந்த கல்லை வச்சு தலையில் போட்டு நம்ம லக்ஷ்மியோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த மனிஷா ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம சரவியும் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு எதிராக வந்து சதியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வர்றதுக்காக நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். அப்போ நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை காரில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, நீ எதுக்காக என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம எப்படிலாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளை வந்து நம்ம லக்ஷ்மி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க அதையும். அப்போ சொல்கிறாங்க, பழசெல்லாம் இப்போ வந்து பேசுகிறவளை வச்சுக்காத, அப்போ வந்து பழசெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை குத்தி காட்டிட்டு நம்ம மித்ரா பேசுகிறாங்க. அப்போது மறுபடியும் நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மித்ராவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, எனக்கு நீ பார்த்துக்கிட்டே இருக்காத, நீ பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த வேலையும் எனக்கு ஆகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. உடனே நம்ம லக்ஷ்மியை போயிட்டு பின்னாடி உட்கார சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, நான் எதுக்கு பின்னாடி உட்காரணும், அதெல்லாம் உட்கார முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் எப்படியோ மித்ரா போயிட்டு நம்ம லக்ஷ்மி பின்னாடி உட்கார வைக்கிறதுக்காக இது பண்ணிடுறாங்க. லக்ஷ்மியும் போயிட்டு பின்னாடி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கும் வந்துடுறாங்க. சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஜினியர் வந்து அந்த கார் டோரை திறக்கிறாங்க. உடனே லக்ஷ்மியை பார்த்துட்டு, வாங்க மேடம் வாங்க, நான் தான் இந்த சைட்டோட இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் ஃபைல் இல்லாத இருக்கிறதுனால அந்த காருக்குள்ளே அந்த ஃபைல் இருக்குதா பார்த்துட்டு, இருங்க நீங்கள் எடுக்காதீங்க மேடம், நான் டிரைவர் எடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே டிரைவர் அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. உடனே மித்ராவுக்கு கோவம் வந்து, யாரடா டிரைவர்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வராங்க. ஏய், நீ பிடெக் படிச்சியா இல்லை காப்பி பண்ணி படிச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை கோவமாக பேசுகிறாங்க. இந்த இன்ஜினியர் கேட்குறாங்க, எதுக்குப்பா இப்படி கோவப்படுற அப்படின்றாங்க. ஏய், நான் யாருன்னு தெரியுமா, என்னை போய் வா போன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்க உடனே வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, நான் யாருன்றத சொல்லு அப்படின்றாங்க. சார் வந்து என்ன மழுப்பிக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்றாங்க. சார் வந்து மித்ரானந்தன், அவர் தான் நந்தன் ஃபேமிலியோட பையன் அப்படின்றாங்க. அப்படியா, சரி, இப்போ எனக்கு பதவி தான் இல்லை, ஆனால் எனக்கு பேருக்கு பின்னாடி ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லு. பேருக்கு பின்னாடி அவர் வந்து மித்ரானந்தன் MBA அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த சைட் இன்ஜினியர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு தான் இந்த அளப்பறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாங்க சைட்டை போய் பார்க்குற வேலையை பார்க்கலாமா அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம மித்ராவை கூப்பிட்றாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வரல, நீ மட்டும் போய் பாரு அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம லக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியர் கூட போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளி பார்த்தீங்கன்னா சரையும் நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த கிரைனைட் போடுற அந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க, கரெக்டாக அந்த கல்லை எடுத்து அவள் தலையில் விழுற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளான் போட்டு கொடுக்குறாங்க. உடனே அவங்க பிஏவும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே லக்ஷ்மி நிற்கிற இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டி வருது. வண்டி வந்ததுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தலைக்கு மேலே நிற்கிது. இந்த பக்கம் மித்ரா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் லக்ஷ்மி தலைக்கு மேலே அந்த கிரைனைட் இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே நம்ம மித்ரா வந்து ஓடி வராங்க. ஏ லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. கரெக்டாக அந்த கல் விழப்போது கரெக்டாக நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை பிடிச்சி இழுத்துறாங்க. அந்த இன்ஜினியருமே அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம லக்ஷ்மிக்கு உயிரே வருது. இப்போ எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க. எதுவும் இல்லை அப்படின்றாங்க. உடனே சரைவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நம்ம போட்ட பிளானை இவன் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக ஆயிடுறாங்க நம்ம சரையு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. நம்ம மித்ரா நம்மளை காப்பாற்றிருக்காங்களே, நம்ம மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜானுவை காட்டுறாங்க. ஜானு பார்த்தீங்கன்னா காலுக்கு நெய் பாலிஷ் வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம தேவயானி சும்மா இருப்பாங்களா, இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான், என்னமோ இவ வீடு மாதிரி ரொம்பவே அப்படியே மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காளே, இவளை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாங்க நம்ம ஜானுக்கு நேராக. ஆனால் நம்ம ஜானு என்ன பண்ணுவாங்க, கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. இந்த மரியாதைலாம் நம்ம தேவயானியாக தேடிக்கிட்டது தான். ஒழுங்காக இருந்த ஜானுவை குத்தி ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்போ ஜானு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறி நிற்கிறாங்க. இப்போ ஜானு வந்து அப்படியே பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. தேவயானி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கிறாங்க.
அப்படின்றாங்க. "என்னத்த தண்ணி தாகம் எடுக்குதா? போங்க போய் ஃப்ரிட்ஜில தண்ணி இருக்குல்ல, அது உங்களுக்கு வேணும்னா நீங்க தானே போய் எடுத்து குடிக்கணும். அது என்ன தானா கால் முளைச்சா வரும்?" அப்படின்றாங்க. "ஏய் என்னடி உனக்கு ரொம்ப நக்கலாயிடுச்சுல்ல, வார்த்தையில பார்த்து பேசு. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ பாட்டு" அப்படின்றாங்க. "நான் இப்போ என்ன சொன்னேன் அத்தை? தண்ணி வேணும்னா போய் குடிங்க அப்படின்னு தானே சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு அப்படியே சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தா உள்ளே வராங்க. அரவிந்தாவை பார்த்ததுமே நம்ம ஜானு அப்படியே எந்திரிச்சு நின்றுடுறாங்க. இதை பார்த்து நம்ம தேவயானி, "பாத்தியா இவ நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா, இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே நம்ம தேவயானி வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜானு அப்படியே போயிட்டு அரவிந்தா கிட்ட, "அத்தை எங்கே போயிட்டு வரீங்க அத்தை?" அப்படின்றாங்க. "இந்த மாதிரி தீக்ஷலோட ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு வரோம்" அப்படின்றாங்க. "இந்த பிரசாதம் எடுத்துக்க" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜானுவும் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அரவிந்தா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அரவிந்தா, "இன்னைக்கு தான் ரொம்ப கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இப்போ எல்லா பிரச்சனையும் ஓரளவு சாலாகி இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது ஜானு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அது ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவங்க கேட்குறாங்க, தேவயானி, "என்னக்கா என்ன அவள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாளா? அவளுக்கு வந்து பிரசாதத்தை கொடுக்குறீங்க, ஆனால் என்னை பார்க்கல நீங்கள்" அப்படின்றாங்க. "ஐயோ நான் ஜானுவை தான் பார்த்தேன், அதனால் அவளுக்கு பிரசாதம் கொடுத்தேன். இதில் என்ன இருக்குது? எதுக்கத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்க நீனு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. "இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்றாங்க. "அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இந்த மாதிரி வந்து நான் ஜானுக்கு இந்த வீட்டோட பொறுப்பை எல்லாத்தையும் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்றாங்க. அப்போ ஜெயதேவ் கேட்குறாங்க, "என்ன இது திடீர்னு ஒரு மாற்றம்?" அப்படின்றாங்க. "ஆமாங்க, நம்ம பெரிய மருமக வந்து பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பிஸ்னஸோட விஷயத்தில் போயிட்டா. இப்போ சின்ன மருமக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ அவகிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும்ல. அப்போ இந்த வீட்டோட கொத்து சாவி அவகிட்ட கொடுத்தா தானே நல்லாயிருக்கும்" அப்படின்றாங்க. இதை கேட்ட தேவயானிக்கு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நின்றுறாங்க. அப்போ, "ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்ச நாளைக்கு நீ நிம்மதியாக இருப்பல்ல" அப்படின்றாங்க. "ஆமாங்க, 2 மருமகளும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ 2 பேருக்குமே சரிசமமான பங்கை கொடுக்கணும்ல. இப்போ ஜானுக்கு இந்த கொத்து சாவியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்து சாவியை அப்படியே கொடுக்குறாங்களா. இதை பார்த்த நம்ம தேவயானி அப்படியே ஷாக்காக வராங்க. இப்போ அரவிந்தா இதை கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானு சும்மா இருப்பாங்களா, நம்ம தேவயானியை வம்புக்கு இழுக்கிறாங்க. "இந்த கொத்து சாவி மாற்ற இடம் எங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்படியே அந்த இடுப்பில் அதை சொருகி சும்மா கெத்தாக நடந்து போகிறாங்க. இந்த கெத்தை பார்த்த நம்ம தேவயானி அப்படியே வந்து அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம தேவயானி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட்டுக்கு வராங்க. சைட்டுக்கு வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த பைனாகுலரில் வந்து நம்ம லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. பார்த்ததுமே நம்ம சரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, "ஏய் நான் என்ன உன்கிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த லக்ஷ்மி அங்கே தானே நிற்கிறா, அவளுக்கான இதுவை நான் பண்ண அவளை எப்படியாவது அவளோட காலை ஓட அப்படின்னு சொன்னல, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "தோ இப்போ அதுக்கு தான் அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன், அது வந்து தோல்வி ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "ஆமாம் நீ எதை தான் உருப்படியாக செய்வ, இப்போ ஒழுங்காக அந்த வேலையை செய் நான் சொன்னது" அப்படி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி நிற்கிற இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மனிஷாவை பிடிச்சி நல்லா திட்டுன்னு சரையை பிடிச்சி நல்லா மனிஷா திட்டி விட்டுறாங்களா. அதனால சரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறவருக்கு ஃபோன் பண்ணி அந்த இது மூலயமா மைக் மூலயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "வேலையை ஸ்டார்ட் பண்ணு, கரெக்டாக வந்து குறிப்பாத்து இது பண்ணிவிடு" அப்படின்றாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு மனிஷா, "ஏய் நான் என்ன உன்கிட்ட சொன்னேன்? நான் அவளோட காலை உடைக்க சொன்னா நீ அவள் தலையில் அந்த கல் விழுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? ஷேர் ஓடுற எல்லாருமே வந்து எவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்கணும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கோவத்திலே நம்ம சரை என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மிக்கு குறிப்பாத்த அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மித்ராவுக்கு குறிப்பாக்குறாங்க. மித்ராவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா வேற ஒரு பக்கம் ஃபோன் பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்களா. அந்த தலைக்கு நேரம் அந்த கல் எடுத்துகிட்டு வராங்க. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனிஷா பார்த்துட்றாங்க. "ஏய் ஸ்டாப் பண்ணு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மித்ரா அப்படின்னு
கத்தி கூப்பிட்றாங்க. கடைசியில் நம்ம மித்ரா கிட்ட வந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அப்படியே அந்த கல் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட தலையில் பட்டுருது. ஒரு கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. உடனே நம்ம மித்ரா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நீ என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரைவு பிடிச்சி நம்ம மனிஷா ஒரு பக்கம் திட்ட, இந்த பக்கம் நம்ம விவேக்கும் ஓடி வந்துடுறாங்க. 2 பேருமே நம்ம லக்ஷ்மியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நார்மல் அவங்களுக்கு ஃப்ராக்சர் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் போலீஸும் விசாரணைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜெயதேவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக வராங்க. 2 பேருமே அப்படியே கத்திக்கிட்டே வராங்க. மேலே போயிட்டு பார்த்தா நம்ம லக்ஷ்மி இருக்காங்க, மித்ரா இருக்காங்க. 2 பேருமே ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜுன்னு போயிட்டு நம்ம மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றினீங்களா, அதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட மித்ராவை விட்டு கொடுக்காம லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்னோடய உயிரையே அவர் தான் காப்பாற்றினார் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, லக்ஷ்மி போதும் போதும், எனக்கு தெரியும் முதல்ல உயிர் கொடுத்தது நான் ஒன்றா இருக்கலாம் மித்ராவுக்கு, ஆனால் பல முறை நீ வந்து மித்ராவுக்கு நீ தான் உயிர் கொடுத்துருக்க. அதுவும் இல்லாமல் இப்போ கூட நீ மித்ராவை காப்பாற்ற போய் தான் உன்னை வந்து மித்ரா காப்பாற்றிருப்பானே கண்டி, அந்த இடத்துல மித்ரா உன்னை காப்பாற்றிருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் நம்ம நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரியே இருக்கணும், உங்களோட வாழ்க்கையோட அந்த முடிவு வந்து கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் கழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு ஜுன்னுவும் லக்கியை சொல்கிறாங்க, ஆமாம் எப்போவுமே நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம மித்ரா வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்தா பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜுன்னுவையும் நம்ம லக்கியும் வந்து ஜானு வந்து கூப்பிடுறாங்க, வாங்க நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்கல்ல, கலப்பாக இருப்பீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் வாங்க, உங்களுக்கு நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம விவேக்கும் அங்கே இருக்கிறதுனால, என்ன இங்கே உக்காந்துட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு கூட ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்றாங்க. ஏய் என்னடா பேசுகிற, உனக்கு என்னடா ஹோம்ஒர்க் இருக்குது, அண்ணா நான் ஆஃபீஸ் ஒர்க்கை சொன்னேன், எனக்கு அந்த வேலை இருக்குல்ல, நான் போய் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக்கையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஜானு. ஏன்னா வந்து நம்ம லக்ஷ்மியும் இப்போ மித்ராவும் தனியாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டு போகிறாங்களாம்மா இவங்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரவிந்தா பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, மேடம் உங்களுக்கு யாருக்கு மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்றாங்க. எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, இருந்தாலும் இது திட்டமிட்டு நடந்ததா இல்லை எதர்ச்சியாக நடந்ததா அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா போலீஸை பார்த்தோன்னுமே ஐயோ போலீஸ் வேறு வந்திருக்கு, இதில் நம்ம மாட்டிப்போமா, நம்ம தான் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரே பயத்தோடு உள்ளே வராங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷா வந்து அந்த போலீஸும் வந்து சரி மேம் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அரவிந்தா வந்து மனிஷாவை பார்க்குறாங்க. மனிஷா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்றாங்க. உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு ஒரு ஆபத்து வந்தது, அந்த ஆபத்துலேருந்து மித்ரா காப்பாற்றிட்டா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவளுக்கு எதுவும் ஆகலைல்ல, நல்ல வேலை நல்லா இருக்கால்ல ஆண்டி அப்படின்றாங்க. ஆமாம் நல்லா இருக்கா, உனக்கு தெரியாது அந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படியோ வந்து நம்ம மனிஷா வந்து சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனிஷா உடனே போயிட்டு நம்ம மித்ராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உடனே இதை பார்த்து அரவிந்தா, ஏ மனிஷா எங்கே போகிற, நில்லு, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிற, இல்லை நான் மித்ராவை பார்க்க போகிறேன், மித்ராவையும் பக்கத்தில் யாரையும் பக்கத்தில் உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அரவிந்தா நில்லு அப்படின்றாங்க. என்ன ஆண்டி அப்படின்றாங்க. எனக்கு நீ ஏதோ ஒரு விஷயம் வந்து லக்ஷ்மிக்கு அகெயின்ஸ்டாக நீ தான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் நீ இந்த சரின்றவ யாருன்றது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ யார், அவள் யார், அவள் உன் கூட படித்தவ, அவள் உன்னோட ஃப்ரெண்டு, எல்லாமே எனக்கு தெரியும் சரியா. நான் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. இந்த லக்ஷ்மியோட இன்னைக்கு அவளுக்கு நடந்த விஷயத்துக்கு உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. நீ தான் அந்த சரவிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணியோ அப்படின்னு தோணுது. ஐயோ ஆண்டி நான் அப்படிலாம் பண்ணலை ஆண்டி அப்படின்னு. போதும் உன்னோட நடிப்பெல்லாம் வேற யாருன்னா நம்பலாம், மித்ரா கூட நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன் சரியா. எவ்வளோ தூரம் என் மருமகளுக்கு உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மா இருப்ப மாட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ வந்து அந்த கம்பெனியை எப்படியாவது எங்களோட கம்பெனியை அப்படியே வந்து மூடிட்டு அப்படியே நீ திருப்பி அதை கொடுக்குற மாதிரி என்னென்னமோ பிளான் போட்டிருந்த. அது கடைசியில் நடக்காதுன்னு தெரிஞ்சோன்னே
இப்போ லக்ஷ்மியை பழிவாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, நான் பாரு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் நினச்சேன்னா மித்ரா கிட்டே போயிட்டு நீ இதை வச்சு தான் லக்ஷ்மியை மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குத்துருவேன் பார்த்துக்க. எதுக்கும் அஞ்சவே மாட்டேன். லக்ஷ்மி இல்லை நான் ஒன்றும் புரியுதா. மித்ரா கிட்டே போயிட்டு நேராக எல்லாம் உண்மையே சொல்லிவிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை அப்படியே அலற விடுறாங்க. மனிஷா பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க ஷாக் ஆகி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மித்ராவையும் லக்ஷ்மியும் தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அப்படியே மித்ராவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக என்னை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. இல்லை இப்போ யாருமே இல்லைல்ல, அதனால தான் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு விக்கல் வந்துடுது. உடனே நம்ம லக்ஷ்மி அப்போ வந்து மித்ராவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை எடுத்து குடிக்கிறது தான் நம்ம விக்கல் தான் வருதுல்ல, நான் எப்படி எடுத்து குடிக்க முடியும், என் கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம மித்ராவும் அதை பார்த்துட்டு சரி சரி நானே தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, பட்டும் படாத மாதிரி. உடனே நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்து லக்கிக்கு தண்ணி குடிப்பீங்களோ அதே மாதிரி எனக்கு கொடுங்களேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு மித்ரா வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம லக்ஷ்மியை கொடுக்குறாங்க. குடிக்கிறாங்களா, குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. உடனே நம்ம லக்ஷ்மி அப்படின்றாங்க. உடனே என்ன அப்படின்றாங்க. அப்போ தண்ணி இருக்குது அப்படி சொல்கிறாங்களா. உடனே இதை கூட தொடச்சிக்க தெரியாது குழந்தை இவ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜானு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒரு பண்டிகைக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாரையும் நம்ம மனிஷாவும் ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மீதி எல்லாருமே ஒரு காரில் போகிறாங்க. அப்போ விவேக் ஜானு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்களா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்காங்க போகலாமா அப்படின்றாங்க. ஐயோ இது தெரியாத ஊரில் நம்ம எங்கே போகிறது, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு ரெண்டு பிள்ளைங்களையும் பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம அரவிந்தா அவங்களெல்லாம் காட்டுறாங்க. அதே சைடு பார்த்திங்கன்னா நம்ம மனிஷாவும் நம்ம சரையும் வந்து ரெண்டு பேருமே வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. அப்போ சரையும் வந்து நம்ம மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம போட்ட பிளான்லேருந்து அந்த லக்ஷ்மி மிஸ்ஸே ஆக மாட்டா, இன்றைக்கி அவளோட சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மனிஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வேணும் சரையு, இந்த லக்ஷ்மி வந்து சாகணும், என்னோட மித்ரா எனக்கு கிடைக்கணும், மற்றபடி எனக்கு இந்த சொத்து பத்து எதுவுமே வேண்டாம், எனக்கு மித்ராவை கூட்டிகிட்டு போயிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நீ மற்றதில் நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திட்டத்தை போட்டு உள்ளே வராங்களா. உள்ளே வந்துட்டு என்ன எங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஆபத்து குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு முன்னாடியே தெரியுது. கண்ணு வந்து அவங்களுக்கு துடிக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து நம்ம ஜானு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜானு சொல்கிறாங்க, நீ எதுக்குக்கா பயப்படுற, உன் கூட மாமா உன் கூட தான் இருக்காரு, அப்புறம் எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து சொல்ல, இந்த பக்கம் அரவிந்தாவும் உன்னோட புருஷன் உன்னோட குழந்தைங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்காங்க, அதை மீறி உனக்கு என்ன ஆக போகுது, நீ ஏன் லக்ஷ்மி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்து நம்ம மனுஷாவால வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வில்லன் வந்து கிரியேட் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கோயிலுக்காக நம்ம ஜெயதேவுக்கு தான் முன் மரியாதை கொடுக்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு வில்லன் சொல்கிறாங்க, யாரோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கான், இவன் வந்து நம்ம ஊரே கிடையாது, ஏதோ வருஷம் இந்த கோயிலுக்கு நல்லது பண்ணுறா அப்படின்றதுக்காக இவனுக்கே எல்லாமே நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கு, இவனுக்கே முதல் மரியாதைலாம் கொடுத்துட்ருக்காங்களா, அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்பாவும் பையனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மருமக கனகவலியை தான் கட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்கமானவங்க. அந்த கனகவலிக்கு ஒரு அண்ணன் வர இருக்காரு, அவரும் ரொம்பவே தங்கமானவர். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த ஊரில் வந்து என்னடா இது நம்ம அண்ணன் வந்து இவ்வளோ நல்லது செய்யுதே, இந்த இடத்துல இந்த போட்டியில் நம்ம அண்ணன் ஜெயிக்கணுன்ட்டு அந்த கனகொலி நினைக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கனகொலியோட வீட்டுக்காருமே அதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயதேவ் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம லக்ஷ்மி கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி மித்ரா எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மனிஷா வந்து சொல்கிறாங்க, ஊர் இதுக்காக தானே கொடுக்குறாங்க, காசை தான் எண்ணி கூட அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மனிஷா கிட்ட வந்து நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, எந்த காசாக இருந்தாலும் ஒரு கணக்கோடு தான் நம்ம கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. இதை பார்த்த நம்ம வில்லன் வந்து கேட்குறாங்க, யாருப்பா இது ஜெயதேவ் அப்படின்றாங்க. இவ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கனகவல்லி வந்து அவங்க வீட்டுக்கார் தான் ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம ஜெயதேவ் கேட்குறாங்க, எப்படிம்மா நீ உங்கள் வீட்டுக்கார் தான் அண்ணன் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற, இதில் உங்கள் வீட்டுக்காரும் கலந்துருக்காருலாம், யார் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க ஜெயித்தா போதும், கடவுளுக்கு
போகிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம கனகவள்ளி பேசி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரையு பக்கத்துனா ஒரு பக்கம் வந்து இந்த இதில் தான் நம்ம லக்ஷ்மிக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எடுத்துகிட்டு போயிட்டு மனிஷாவுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, மனிஷாவும் நம்ம சரையும் சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை என்ன பண்ண போகிறாங்க, இல்லை லக்ஷ்மியை யார் காப்பாற்ற போகிறாங்க, நம்ம மித்ரா மறுபடியும் நம்ம லக்ஷ்மியை காப்பாற்றுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.